السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ரமலான் மாதத்தின் 24வது தராவியஹ் தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். ஒரு பாக்கியமான கடைசி 10 நாட்கள் அல்லாஹ் நாம் செய்கின்ற எல்லா நல் அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. இந்த நன்னாட்களில் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்த நன்மக்கள் கூட்டத்தில் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, இன்று ஓதப்பட்ட அல் குர்ஆனினுடைய இறை வசனங்கள் சூரத்துல் முஜாதலா, இறை வசனங்களை தொடர்ந்து சூரத்து ஸஃப் உட்பட பல செய்திகள் இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டது. ஒரு மனைவியை தாயோடு ஒப்பிட்டு விட்டால் என்ன சட்டம்? நீங்க உலகத்துல வேற எந்த மதத்திலையும் மார்க்கத்திலையும் இவ்வளவு டீட்டெயிலா ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நெறிமுறையை கற்றுத்தரது அப்படின்னு பார்த்தா வேற எங்கேயுமே கிடையாது. நம்முடைய மார்க்கத்தில் தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்ட திட்டங்களும், அதை மனிதராக நாம் அதை தவறிழைக்கும் பொழுது அதற்கான பரிகாரத்தையும் சொல்லி தருகின்ற மார்க்கம் என்றால் அது நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் தான். அதே போன்று தொடர்ந்து ஒரு செய்திகளில் உங்கள்கிட்ட நீங்க ஏதாவது மஜ்லிஸ்ல இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட சொல்லப்படுது நீங்க மஜ்லிஸ்ல கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு யாரும் சொன்னா நீங்க மத்தவங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு அல் குர்ஆன் சொல்லி தருகிறது. நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது மற்றவங்களுக்கு இடத்தை விசாலமாக்கி கொடுங்கள். உங்களில் இல்மு உடையவர்கள், கல்வியாளர்கள், சிறந்தவர்கள் என்று பல செய்திகள் இன்று ஓதப்பட்டது. இன்னைக்கு நமக்கு சிந்தனைக்கான ஒரு அருமையான செய்தி, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சூரத்துல் ஹஷ்ரினுடைய 10வது இறை வசனம், வல்லதி ஜாஊ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் என்கின்ற ஒரு இறை வசனம். யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கு முன்னால் ஈமானில் முன் சென்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களையும் மன்னித்து விடு என்று அந்த மக்கள் துவா செய்வார்கள் என்கின்ற ஒரு இறை வசனம். அன்பிற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதனுடைய சிந்தனை உண்மையில் நமக்கு தேவையானது. நம்மை விட்டும் காலம் சென்று விட்ட நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், குறிப்பாக நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், இவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்வது நம் மீது கடமை. இன்று நமக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கான துவா, காலம் கடந்து விட்டார்கள், அவர்கள் நம்மோடு இல்லை, இறைவனில் அவர் சேர்ந்து விட்டார்கள், நாம் என்ன துவா செய்வது என்ற சிந்தனையை கடந்து நீங்கள் அப்படிதான் செய்ய வேண்டும், இவர்களை அழைத்து செய்ய வேண்டும் என்பதாக அல்ல. ஒரு அமைதியான நேரங்களில் நமக்கு துவா செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்கள், பெற்றோர்களை நாம் நினைத்து, யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு, எங்களுடைய முன்னோர்களை மன்னித்து விடு, குறிப்பாக உன்னிடம் வந்து விட்ட என்னுடைய தாய் தந்தைகளை மன்னித்து விடு என்று நாம் துவா செய்வோமையானால் நிச்சயமாக நமக்கு பிறகும் நமக்காக துவா செய்கின்ற சிறந்த சமுதாயம் உருவாகும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. சஅத் பின் அபி உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தன்னுடைய தாயினுடைய மரணத்தின் சமயத்தில் அவங்க ஊர்ல இல்லை, அவங்க வெளியூர் சென்றிருந்தார்கள். அவர்களுடைய அடக்கம் எல்லாம் முடிந்த பிறகு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து கேட்பார்கள், நான் என்னுடைய தாயினுடைய ஜனாசாவில் நான் இல்லை, இப்ப அவங்களுடைய நன்மையை நான் எத்தி வைக்க வேண்டும், அவர்களுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தேவை உடைய உன்னுடைய பொருட்களில் இருந்து அவர்களுக்காக நீங்கள் சதகா செய்யுங்கள்,
நிச்சயமாக அவர்களுக்கு அது அங்கீகரிக்கப்படும், அதனுடைய நன்மை அவர்களுக்கு எத்தி வைக்கப்படும். நீங்க அவங்க சதக்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ்ல இருக்கு. அதே போன்று இன்னொரு ரிவாயத்துல அவங்க ஏதாவது நேர்ச்ச வசியத்து செஞ்சுட்டு போயிருப்பாங்க, அது சுத்தி இருந்து அவங்களுடைய தோழிகளிடம் கேட்டு அவர்கள் செய்த அந்த வசியத்தை அவர்கள் நிறைவேற்றினார்களும் இருக்கின்றது. அதே போன்று அவர்களிடத்துல இருந்த மதினாவுல ஒரு மிகப்பெரிய தோட்டத்தை நான் அல்லாஹுடைய பாதையில் நான் வக்ஃபு செய்கின்றேன், இதனுடைய நன்மையை என்னுடைய தாயாருக்கு நான் கொடுக்கின்றேன் என்று சஅத் இப்னு அபீ உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்படுகின்றது. அதே போன்று சாதிசுல் இஸ்லாம், இஸ்லாத்துல 6வதா வந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, தன்னுடைய தாயினுடைய வஃபாத்திற்கு பிறகு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயிற்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன், நான் அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த காலம் தண்ணீர் பஞ்சமான காலம், நீங்க மக்களுக்கு தேவை உடைய அந்த தண்ணீருக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று வருகின்ற மக்கள் ஏழை எளியோர்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள், அந்த நன்மை அவர்களுக்கு சேரட்டும் என்று அவர்கள் நியத்து வைத்தார்கள். அன்பிற்குரியதான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வரலாற்று செய்திகளும் இந்த ஹதீஸுகளும் நமக்கு சொல்லி தருகின்ற செய்தியோ, அதே போன்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சூரத்து ஹஷ்ர் 59வது அத்தியாயத்தில் 10வது இறை வசனத்தில், யா அல்லாஹ் எங்களையும் மன்னித்து விடு, காலம் சென்ற எங்களுடைய இஹ்வானா சகோதரர்களையும் மன்னித்து விடு என்று அவர்கள் செய்த அந்த துவாவை அல்லாஹ் அங்கு சுட்டி காட்டிப்பதனுடைய நமக்கு நோக்கம், நாம நமக்கு மன்னிப்பு தேடணும். பாவத்திற்காக நாம் எப்படி பிராச்சித்தம் தேடுகின்றோமோ அதே போன்று நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம துவா செய்யணும். இன்னைக்கு அந்த வாய்ப்பு என்பது நம்மள்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நமக்கு துவா செய்கின்ற நிலையும் இன்னைக்கு கம்மி. அதே போன்று நம்முடைய பெற்றோர்களுக்கு கையேந்துகின்ற சமுதாயமும் இன்னைக்கு நம்ம குறைஞ்சுக்கிட்டே வரோம். இதனுடைய இழப்பு என்னவென்றால் நமக்கு தான். நாம துவா செய்கின்ற மக்களாக, நாம் இறைவனிடத்திலே நெருகின்ற மக்களாக ஆனோம் என்றால் நமக்கு பிறகு நமக்கு சந்ததிகள் துவா செய்வார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, பிரபலியமான ஹதீஸ், பல முறை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமலுஹு, ஒரு மனிதன் மௌத்தாயிட்டானா அவனுடைய எல்லா அமலும் துண்டிக்கப்படுறோம், இல்லாபி சலாசத்தி, மூன்றை தவிர நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு இல்முன் யுன்தஃபபி, பயனுள்ள கல்வி, நம்ம ஏதாவது நம்முடைய கல்வி நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய மாணாக்கள் மாணவிகளுக்கு நாம் கற்றுக் கொடுத்து போனோம்னா தொடர்ச்சியா அதற்கான நன்மையை நம்ம பார்ப்போம். அதே போன்று சதகத்துல் ஜாரியா, ஏதாவது பொது ஸ்தாபனத்திற்கு பொது நிலைக்கு நாம் விட்டு விட்டு செல்வது. அதே போன்று வலதும் சாலிஹ், ஒரு சாலிகான குழந்தையை எதோலகும் நமக்காக துவா செய்கின்றவளை நாம விட்டுட்டு போனோம்னா நிச்சயமா அதுவும் நமக்கு நம்முடைய நன்மையின் நற்பேற்றை உயர்த்தி கொண்டே இருக்கும் என்றார்கள் உலகத் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பிற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமான நம்முடைய பெற்றோர்கள், அதே போன்று நம்மை சுற்றி நம்முடைய நிலைகளில் வாழ்ந்த நம்முடைய சொந்த பந்தங்கள், குறிப்பாக காலம் சென்ற மூதாதையர்கள், நினைத்து பாருங்கள், அவர்களுக்காக துவா செய்யுங்கள். நிச்சயமாக துவா செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் துவா செய்வோம், நமக்கு துவா செய்கின்ற நல்ல ஒரு பின்னோர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய முன்னோர் சென்ற நம்முடைய மூதாதையர்கள் பார்வையும் பாவங்களையும், குறிப்பாக பெற்றெடுத்த நம்முடைய தாய் தந்தை இறைவனிடத்தில் சேர்ந்திருப்பார்களேயானால் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபறுகளை சுவன பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.